பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தி. பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள், 8 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி! இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா?